Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. 60 ஆண்டு காலம் ஆண்ட திமுக அதிமுகவை தூக்கி எறிந்துவிட்டு தாவேகா இந்த ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸோ இது 67 மட்டும்தான் நீங்க விஜய் அவர்களை கம்பேர் பண்ணணும். ஸோ முதல் தேர்தலே 36-35% வாங்குற ஒரு கட்சியை நீங்க சாதாரணமா எடை போட முடியாது. எங்கிருந்து இந்த ஒரு யூகம் கிளம்புச்சு? திடீர்னு அதிமுகவும் திமுக ஒண்ணு சேர போறாங்க மாதிரிதான் முதல்ல நானும் நினைச்சேன். பட் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கொஞ்சம் சீரியஸா அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கட்சிக்கு. விஜயோட டார்கெட்டே கூட்டணி உடைக்கிறது தான். பிரஷர்லயும் அதிமுகவோட போகாம இருக்கிறாருல, பட் அதை பாராட்டி தான் ஆகணும். பாஜக எதிராக அவர் பேச மாட்டேங்கிறாருங்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. பேசணும். வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்து விலகி காங்கிரஸ்ல போனாங்களா, அது சந்தர்ப்பவாதம் இல்லையா? எல்லாமே பண்றதுதான். அதுல ஒன்னும் எந்த ஒரு பெரிய அரசியல்ல லாயல்ட்டி எல்லாம் கிடையாது. காங்கிரஸ் விஜயோட போனது பாஜக பிடிக்கல, அதனாலதான் கவர்னர் மூலம் பிரஷர் கொடுக்கறதா சொல்றாங்க. விஜய் அரசியலுக்கு வந்தது கூட தான் பாஜக பிடிக்கல. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்காக விஜய் வராம இருக்க முடியுமா? என்ன அதெல்லாம் பிரச்சனை. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள். வணக்கம் சார். மே 4 இருந்து ஒரு 4 நாள் தான் இருக்கு. அத்தனை 4 நாளுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய பரபரப்புகள், நொடிக்கு நொடி நம்ம பிரேக்கிங் நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம். விஜய் எப்போ தனிப்பெரும் கட்சியாக வந்தவர், அதிலிருந்தே ஆட்சி அமைக்கிறதுக்கான கஷ்டங்கள், கூட்டணியிலிருந்து யார் போகிறாங்க அப்படின்னு பார்க்கப்பட்ட சமயத்தில் இன்னைக்கு நம்ம பேசுகிற டைமில் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் வந்திருக்கு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விஜய் ஆதரிக்கிறாங்க, காங்கிரஸோட ஆதரவு என்பது வந்திருக்கு. ஸோ ஏறக்குரிய விஜயோட அந்த சிஎம் கனவு என்பது இன்னும் கொஞ்ச நாள் நிறைவேறும்னு பார்க்கலாம் சார். ஸோ இத்தனை நாட்களில் நடந்த விஷயங்கள் குறித்தும் நடக்க போகிற விஷயங்கள் குறித்தும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? தாவேகா தான் தனிப்பெரும் கட்சி. பீப்புள்ஸ் மேண்டேட் தாவேகாவுக்கு தான் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒரு 10 சீட்டு கம்மியாக இருக்கு. அதுக்காக ஒரு 47 சீட்டு வாங்கின அதிமுக நாங்கள் ஆட்சி அமைப்போம், திமுகவோட ஆதரவோடு கேட்போம், தமிழ்நாட்டு மக்களினுடைய விருப்பம் அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு அதிமுக தலைவர்கள் பேசுவது நகைப்புக்குரியது மட்டுமல்லாமல் அது மிகுந்த ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். மக்கள் பெருமளவில் ஓட்டு போட்டது விஜயினுடைய தாவேகாவுக்கு. தாவேகாவை தான் முதலில் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைத்திருக்க வேண்டும். ஆளுநர் அழைக்க தான் செய்தார். அதில் தாவேகாவுக்கு ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளமை அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணலை. அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக போய் கேட்டிருந்தாங்கன்னா அலோவ் பண்ணியிருப்பார் கவர்னர். இவங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இல்லாமல் இவங்க ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்டாக அதை கொண்டு போய் கேட்கும்போது தான் அந்த சிக்கல்கள் வருது. அந்த சிக்கல் விட்டுருங்க. ஸோ தாவேகாவுக்கு தான் அந்த மேண்டேட் இருக்குங்க. மேண்டேட் இல்லைன்னு பேசுகிறவங்கலாம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறாங்க. 35% தான் விஜய்க்கு வந்தது, 65% மற்றவங்களுக்கு இருந்தது. இதே கதையை தான் காங்கிரஸ் பாஜக 2014 ஆட்சி அமைக்கும் போது பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. மேண்டேட் விஜய்க்கு இருக்குது. அவருக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் இருந்தாங்க. காங்கிரஸ்க்கு ஏற்கனவே எப்படா நம்ம திமுக விட்டு வெளில வரலான்னு ஒரு எண்ணம் இருந்தது. சரியான நேரத்தில் தே ஜம்ப் தி ஷிப். விசிகா லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு அவங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறது. அந்த சிக்கல்களெல்லாம் தீர்க்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த அளவுக்கு சிரமப்பட்டு ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த முடிவு இந்த 3 கட்சிகளும் எதிர்பார்த்த முடிவு மட்டுமல்லாமல் அவங்க சரியான முடிவை எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இது தோற்று போன கூட்டணி அப்படின்ற ஒரு சின்ன வேர்டில் ஒரு பெரிய ஒரு சேக்கப் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக இத்தனை தேர்தல்களாக வெற்றி பெற்ற கூட்டணியோட காங்கிரஸ் பயணிச்சிருக்காங்க. இப்போ தோற்று போன கூட்டணின்னு சொல்லிட்டு டக்குன்னு இன்னொரு டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்படி பிளாண்டண்டா விட்டு போறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் ஒரு தேசிய கட்சிக்கு? அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடக்கிறது தான். காங்கிரஸை யாரும் இங்க சப்போர்ட் பண்ணல. ஆனால் திமுக 2003 வரைக்கும் முரசொலி மாறன் அவர்கள் இருக்கும் வரையில் ஆட்சியில் இருந்து விட்டு அதன் பிறகு வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்து விலகி காங்கிரஸ்ல போனாங்களா, அது சந்தர்ப்பவாதம் இல்லையா? எல்லாமே பண்ணுறது தான். அதில் ஒன்றும் எந்த ஒரு பெரிய அரசியலில் லாயல்ட்டி எல்லாம் கிடையாது. நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் பேசிய அந்த பேச்சுக்கள் சரியான பேச்சுக்கள் இல்லை. தோற்றுப்போன கூட்டணி, மக்கள் உங்களை நிராகரித்திருக்கிறார்கள்னா உங்களையும் சேர்த்து தான் நிராகரிச்சிருக்கிறாங்க. அப்போது நீங்கள் போய் ஆட்சி அமைக்கலாமாங்கிற கேள்வி வருதில்ல. பட்
அவங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறதுனால அவங்க ஒன்றும் அது பெருசாக கண்டுக்கல. ஸோ காங்கிரஸுடைய இந்த முடிவுங்கிறது வந்து எதிர்பார்த்தது தான். அவங்க எப்போ போகலான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க, போயிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க போன விதம் வந்து திமுகவுக்கு வந்து பிடிக்கல. அவங்க கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணாமல் போயிருக்கிறாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் வந்து திமுகவினுடைய ஆதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஸோ எல்லா கட்சி தலைவர்களும் இப்போ விசிகா லெஃப்ட் எல்லாம் வந்து சிஎம்ஐ பார்க்குறாங்க, சிஎம் கிட்ட ஆதரவு கேட்குறாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க அந்த புது கேண்டிடேட்ஸ் எல்லாம். இதெல்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு எட்டிக்ஸ் வந்து எங்களுக்கு கொடுக்கப்படலைங்கிறது திமுகவினுடைய ஒரு கவலையாக இருக்கிறது. அது நியாயமானதும் கூட. சார், இப்போ விஜயோட முடிவு பற்றி பார்க்கும்போது நம்ம மதவாத கூட்டணிக்கு இல்லாமல் மதச்சார்பற்ற கூட்டணி தான் விஜய் வந்து திமுக கூட்டணி பிரேக் பண்ணி காங்கிரஸ் பேச்சுவார்த்தை பண்ணுறாரு. விசிகா அப்புறம் கம்யூனிஸ்டோட பேச்சுவார்த்தை பண்ணுறது எல்லாமே வந்து விஜயோட விருப்பம் வந்து மதச்சார்பற்ற கூட்டணிக்கு தான் அவர் போறாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது பிஜேபியால விஜய் மூலியமா நடக்கக்கூடிய ஒரு டிராமா தான். விஜயோட டார்கெட்டே வந்து திமுக கூட்டணி உடைக்கிறது தான். இதனால திமுக வந்து தனிமைப்பட்டு போகும் அப்படின்ற மாதிரி இன்னொரு கருத்து வைக்கப்படுதில்ல சார். இந்த ஒரு விஜயோட முடிவையும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது நம்ம? இல்ல, விஜய் அவர்கள் வந்து பாஜகவால் கட்டுப்படுத்தப்படுகிறார் அப்படின்னா லெஃப்ட் பார்ட்டிஸும் விசிகாவும் அங்க போகவே மாட்டாங்க. காங்கிரஸ் எப்படி அங்க போகும்? அதெல்லாம் கிடையாது. விஜய் வந்து திமுகவை தனித்துலாம் விட முடியாது. திமுக தனிப்பெரும் எதிர்கட்சியாக தானே இருக்கு. நீங்கள் எப்படி தனித்து விடுவீங்க திமுகவை? திமுக ரிலவன்ஸில் தானே இருக்கும். இப்போ irrelevant-ஆ போயிருக்கிறது வந்து அதிமுகவும் பாஜகவும் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். வேற எந்த கட்சிகளுமே கிடையாது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் சேர்ல உட்காந்தாருன்னா, ட்ரெஷரி பெஞ்சஸ்ல உட்காந்தாங்கன்னா, ஆப்போசிட்ல திமுக காரங்க தான் வந்து ஆப்போசிஷன் பெஞ்சஸ்ல உட்கார போறாங்க. அவங்க தான் தனிப்பெரும் எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அவங்க தான் எதிர்கட்சி அரசியலை செய்ய போறாங்க. அதனால திமுக தனித்து விடப்பட்டது அப்படிங்கிறது கிடையாது. இங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து இந்த மத சார்பற்ற கட்சிகளை மட்டும்தான் விரும்புகிறார். அதிமுகவோட வேணாம், இந்த மத சார்பற்ற கூட்டணியே நமக்கு இருக்கட்டும் அப்படின்னு விஜய் நினைக்கிறதுனாலதான் அவர் எல்லா திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூப்பிடுறாரு. திமுக மதசார்பற்ற அணி தானே, வேற எங்க போய் அவர் வந்து மதசார்பற்ற கட்சிகளை தேடுவாரு? திமுகவில் தானே தேடணும். திமுகவை தனிமைப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். பட் திமுகவை இனிமே இன்னும் 3 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. இப்ப தனிமைப்படுத்தினா என்ன, படுத்தலன்னா என்ன? எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி வந்து ஒரு வேளை திமுக ஆட்சிக்கு வந்திருந்தா இந்த கூட்டணி உடையாம இருந்திருக்கலாம். ஆட்சிக்கு வரலன்னொடனே 10 நாள் கழிச்சு உடைய வேண்டியது நேத்தே உடஞ்சிருச்சுன்னு நினைச்சு. ஸோ இப்போ திமுக தனிப்பெரும் கட்சியா ஒரு எதிர்கட்சியா உட்கார போறது ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நிச்சயமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை சார்? நீங்க சொன்னது போல விஜயும் சிஎம் ஆகிறது ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சில நாட்களுக்கு முன்னாடி எங்கிருந்து இந்த ஒரு யூகம் கிளம்புச்சு? திடீர்னு வந்து அதிமுகவும் திமுக ஒண்ணு சேர போறாங்க, அது யாரும் மாதிரிதான் முதல்ல நானும் நினைச்சேன். பட் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கொஞ்சம் சீரியஸா அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அவங்க கட்சிக்குள்ள. அதுக்கு பின்னாடி என்ன சார் நடந்திருக்கு? எப்படி அந்த பாஜகவினுடைய தூண்டுதலின் பேரில் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அதிமுக நினைத்தது உண்மை. அதற்காக திமுகவிடம் ஆதரவு கோரியது. முதலில் மறுத்த திமுக அதன் பிறகு 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து இல்லை இன்னும் 10 வருஷத்துக்கு ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லி முதல்வர் மனதை கிட்டத்தட்ட மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் பெரிய பேக்லாஷ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு டிவிகேஎஸ் இளங்கோவனும் கனிமொழி அவர்களும் அது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கல. அதிமுகவோடு நாங்கள் என்றும் ஒன்று சேர முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து திமுக வந்து இது வந்து ஒரு பிளாட்டு தான் திமுகவுக்கு. ஏன்னா நீங்கள் அதிமுகவுக்கு வந்து மக்களால் 3வது இடத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு கட்சியை நீங்க வந்து ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப திமுகவினுடைய பாஜக எதிர்ப்பு கொள்கை என்ன ஆனது? அப்ப திமுகவினுடைய மற்ற கொள்கைகள்லாம் என்ன ஆனது? அதிமுக எதிர்த்து இதுவரை 50 ஆண்டுகள் செய்த அரசியல்லாம் என்ன ஆச்சுங்கிற கேள்வி வருதுல்ல. இந்த டாக்கை வந்து டிஎம்கே வந்து கம்ப்ளீட்டா தவிர்த்திருக்கணும். ஏடிஎம்கே irrelevant-ஆ இருக்கு. அவங்க ரிலவன்ஸ்க்காக அவங்க ஃபைட் பண்றாங்க. அவங்கள ஃபைட் பண்ண விட்டுட்டு, அவங்கள எக்ஸ்போஸ் பண்றதை விட்டுட்டு அவங்களுடைய ட்ராப்ல இவங்க போய் விழுந்திருக்காங்க. அதுதான் இப்ப திமுக எப்படி பாஜக எதிர்ப்பு பேச முடியும்? எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நீங்க கூட்டணி பேசுனீங்கல்ல அதிமுகவோட அப்படின்னு. அது வந்து நியாயமான ஒரு விஷயம் கிடையாது. அதை திராவிட கட்சியான திமுக நிச்சயமா செஞ்சிருக்கவே கூடாது. ஓகே.
சார் இப்போ இன்னைக்கு நம்ம பேசுற டைம்ல விஜய் மீண்டும் கவர்னரை சந்திக்க போறதா செய்திகள் சொல்றாங்க. இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இப்போ கவர்னர் மீட் பண்ற சமயத்துல அவருக்கு இன்னும் 4 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைச்சிருக்கு விஜய் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து. இப்போ இதெல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணும்போது இந்த முறை கவர்னர் ஏத்துக்குவாரா இல்ல மீண்டும் ஏதோ ஒரு வகையில என்ன என்ன சொன்னாங்க அப்படின்னா காங்கிரஸ் விஜயோட போனது பாஜக பிடிக்கல, அதனாலதான் கவர்னர் மூலம் பிரஷர் கொடுக்குறதா சொன்னாங்க. விஜய் அரசியலுக்கு வந்தது கூட தான் பாஜக பிடிக்கல, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்காக விஜய் வராம இருக்க முடியுமா? என்ன அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப 118 நம்பர்ஸ் இவங்க காமிச்சிட்டாங்கன்னா கவர்னருக்கு வேற வழி கிடையாது. அவர் முடியாதுன்னு சொன்னார்னா இன்னைக்கு நைட்டே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் விஜய். அப்படி முடியாதுன்னு கவர்னர் சொன்னார்னா நைட்டோட நைட்டா இவங்க சுப்ரீம் கோர்ட்டை மூவ் பண்ணி ஏர்லி லேட் நைட் ஹியரிங் வாங்கி கவர்னருக்கு வந்து டைரக்ஷன் வாங்கணும். அது ஒண்ணுதான் தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய விஷயம். திருமாவளவன் ஏற்குரிய சப்போர்ட் பண்ண உறுதியாயிருச்சா சார்? நம்ம திருமாவளவன் பண்ணிடுவார். அவர் தான் தெளிவா சொல்லிட்டார், லெஃப்ட் எடுக்கும் முடிவுக்கு நான் உடன்படுவேன், கட்டுப்படுவேன் சொல்லிட்டாரு. லெஃப்ட் 2 பேருமே முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய நாட்கள்ல வந்து தமிழ்நாட்டில் முதல் முறையா கூட்டணி ஆட்சி என்பது நடைபெற போகுது. அது முதல் முறை இல்லை, 1952ஆம் ஆண்டு அப்போ வந்து கூட்டணி ஆட்சி தான் இருந்தது. பட் அது தமிழ்நாடு கிடையாது, அது மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு கூட்டணி ஆட்சியில் நோக்கி நகர்கிறது. ஸோ இது யாருமே இது வரைக்கும் பார்த்திராத என்ன விதமான சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே இந்த ஆட்சியில் தெரியாது. ஏன்னா எல்லாருமே தனிப்பெரும்பான்மையாக கொண்ட ஆட்சியாக இருந்த சமயத்தில் கூட்டணி ஆட்சி வர சமயத்தில் என்னென்ன மாதிரி அன்சர்டனிட்டிஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அரசியல் ரீதி? ஏன்னா எப்போ வேணால் உடையும். ஆனால் கூட்டணி என்பதனாலுமே வந்து 120 அந்த எஜ்ஜில் தான் சார் விஜய் இருக்கார். 140 கூட பிரச்சனை இல்லை, ஆனால் 120 அந்த எஜ்ஜில் தான் இருக்கிற சமயத்தில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு என்னென்ன சவால்களாக இருக்கும்னு பார்க்குறீங்க? சவால்கள் இருக்குங்க, பட் என்ன மாதிரி சவால்கள் வரப்போகுதுங்கிறது இப்போ நாம் யூகிச்சு சொல்ல முடியாது. சவால்கள் வந்த பிறகு அதை விஜய் ஏற்றுக்கொள்வாரா, அந்த சவால்களை எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சவால்கள் இருக்கும், பட் யாருமே அதிமுகவோ திமுகவோ யாருமே விஜயோட கவர்மெண்ட்டை பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா ஒன்று அவர் பெரிய ஆள் ஆயிடுவார். இதை விட ஏற்கனவே 35% முதல் தேர்தலில் வாங்கி எல்லாருக்கும் வந்து தன்னுடைய பவர் என்னங்கிறத விஜய் நிரூபிச்சிருக்கிறார். எம்ஜிஆர் கூட சாதிக்க முடியாத ஒரு சாதனையை விஜய் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அது இந்த விஜயனுடைய வெற்றி வந்து நான் 77க்கெல்லாம் கம்பேர் பண்ண மாட்டேன். இதை நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது தமிழ்நாட்டில் 67 தான். எப்படி ஒரு பழைய சித்தாந்தத்தை தூக்கி எறிந்து விட்டு ஒரு புதிய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் வந்ததோ அந்த மாதிரி 60 ஆண்டு காலம் ஆண்ட திமுக அதிமுகவை தூக்கி எறிந்து விட்டு தாவேக்கா வந்து இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஸோ இது 67ஓட மட்டும்தான் நீங்கள் விஜய் அவர்களை கம்பேர் பண்ணணும். ஸோ முதல் தேர்தலே 36-35% வாங்குற ஒரு கட்சியை நீங்கள் வந்து சாதாரணமாக எடை போட முடியாது. அவங்களுக்கான சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால அதிமுக திமுக பெருசாக இவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸ்டாலினே சொன்னது போல வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. எதிர்கட்சியா செயல்படுவாங்க. ஆமா, பட் ஆட்சியை கவுக்குறது போன்ற விஷயங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆட்சியை கவுத்துட்டா தேர்தல் வந்துருச்சுன்னா இவங்களும் சேர்ந்து தானே தேர்தலை சந்திக்கணும். ரைட். ஆமா சார். இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார். திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டு தயாராகுது. இப்போ வந்து இந்த விஜயோட ஆட்சியை பாஜக எப்படி அணுகுவாங்க, எப்படி அணுகணும்னு பார்க்க? விஜய் கூட திராவிட கட்சி தானே. கரெக்ட். அவருக்கு இருக்கின்ற கொள்கைகளுக்கும் திமுகவுக்கு இருக்கின்ற கொள்கைகளுக்கும் ஏதாவது வேறுபாடு ஒண்ணு சொல்லுங்க. எல்லாமே சிமிலர்ஸ் தான். திமுகவுக்கு ஆளுநர் வேணாம், விஜய்க்கும் ஆளுநர் வேணாம். திமுகவுக்கு இருமொழி கொள்கை தான் வேணும், விஜய்க்கும் இருமொழி கொள்கை தான் வேணும். எல்லாமே சேம் தான், கட்சி பேர் மட்டும்தான் வேற. கிட்டத்தட்ட டிஎம்கே கான்ஸ்டிடியூஷன் தான் தாவேக்காவோட கான்ஸ்டிடியூஷன். ஓகே, அப்ப டிஎம்கே எப்படி இது பண்ணாங்களோ அப்படிதான் அதே மாதிரி தான் இவங்க வராங்க. அதனால திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி முடிந்து விட்டதுங்கிறதெல்லாம் கிடையாது. விஜயும் ஒரு திராவிட கட்சி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாஜகவுக்கு பிடிக்காதுங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே தமிழ்நாட்டு மக்கள். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எது நல்லது நடந்தாலும் தான் பிடிக்காது, இது மட்டும் இல்லை. ஸோ ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவர் இவ்வளோ தெளிவாக இருக்கிறார்ல, இவ்வளோ ப்ரெஷர்லையும் அதிமுகவோட போகாமல் இருக்கிறார்ல. பட் அதை பாராட்டி தான் ஆகணும். பாஜகவுக்கு எதிராக அவர் பேச மாட்டேங்கிறாருங்கிறதுலாம் எனக்கும் உடன்பாடு இல்லை. பேசணும், நிறைய வெளிப்படையாக பேசணும், ரீச் அவுட் பண்ணணும். விஜய் வந்து நிறைய முடிவுகள் பாஜகவுக்கு எதிரான கொள்கை ரீதியான முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்பிளே பண்ணிட்டு தான் இருக்கிறார். நான் அதிமுகவோட போகமாட்டேன்னு சொன்னதே வந்து ஒரு லாடபிள் டிசிஷன் தான். எலக்டோரல் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு 48-47 பேர் வச்சிருக்கிற கட்சி எனக்கு வேண்டாம், அவங்க பிஜேபியோட தொடர்பு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லும் போது ஐ திங்க் தட் ஹாஸ் டு பி லாடட். சார், இப்போ நீங்கள் சொன்னது போலயே ஏன் விஜய் தயங்குறாரு கவர்னருக்கு அகேன்ஸ்டாக பேசுறதுக்கு? ஏன்னா நம்பர்ஸ், அப்சல்யூட் நம்பர்ஸ் இருக்கு அவர் கையில். ஸ்டைலாக அவங்க நினைக்கிறாங்க, அது ஒரு டூலாக நினைக்கிறாங்க. நம்ம அமைதியாகவே இருப்போமே, நம்ம ஏன் எல்லாத்துக்கும் பேசணும்? ஒரு சூப்பர் ஸ்டார் ரொம்ப பேசி எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. பட் இஸ் நோ மோர் த சூப்பர் ஸ்டார்.
as a chief minister. So he has to be clear. நிறைய பேசணும் விஜய் அவர். ரைட் சார், பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.